அவ்வளவுதானா? அப்படி. Come on, you can do better. Thank you, Spirit of God. உங்க பக்கத்துல 30 வயசுக்கு கம்மியா யார் இருந்தா அவங்களை எல்லாம் முன்னால அனுப்பி வைங்க. Hallelujah. I want all the young people to come forward. Sadaraba tara sekamamba kadala setaraba setanama kadalaba hanabase ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே. Come on, lift up your voice. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே அபாயதே ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஓ நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கே. எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஆராதனை. Jesus, we worship you, Lord. Yamase ஆராதனை யாமாதா சோரியா ஜெயசாந்த வர்ணமே இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் எனக்கு பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் என்னை பாதுகாக்க கர்த்தருண்டு பயம் இல்லையே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. Hallelujah. Jesus, we lift you up.
சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே. சொன்னால் ஒரு நிமிஷம். ஆராதனை அப்படிங்கிறது உண்மையான ஆராதனை என்னன்னா அவர் சொல்றத செய்யறது, அதுதான் ஆராதனை. பைபிள்ல முறை the first occurrence சொல்லுவாங்க தியாலஜிக்கலி. முறை ஆராதனை அப்படிங்கிற வார்த்தை பைபிள் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் மகனை எனக்கு பலி கொடுங்கிற. யோசித்து பாருங்க, 100 வருஷம் காத்திருந்து ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. நீங்கள் 30 வருஷம் வெயிட் பண்ணி, இல்லைன்னா 20 வருஷம் வெயிட் பண்ணி, இல்லைன்னா 5 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு வேலை ஆண்டவர் தான் கொடுத்தார். யார் கொடுத்தா? Keep it going. I want to hear the keys. ஆண்டவர் தான் கொடுத்தார். திடீர்னு ஒரு சத்தம் அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது, மகனே உன் வேலையை ரிசைன் பண்ணுன்னு அடுத்த நாள் வருது. என்ன சொல்லுவீங்க? கடிந்து கொள்ளுகிறேன் பிசாசே, அப்படி தானே சொல்லுவீங்க. 100 வயசு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் அவன் வாலிபன் ஆயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் மகனை எனக்காக பலி செலுத்தினாரு. நம்ம ஏன், எதுக்கு, எப்படி எத்தனையோ ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்போம். ஆண்டவர்கிட்ட நிறைய நெகோசியேஷன்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் ஆபிரகாம்ல ஆண்டவர் பலி செலுத்தினதும் குவெஸ்டினே கேட்காம அவர் தன்னுடைய மகன் ஈசாக்கை தூக்கிட்டு, விறகு தூக்கிட்டு, நெருப்பியும் தூக்கிட்டு மலை மேலே ஏறி போறார். போய் அங்க ஆண்டவருக்கு பலி செலுத்துறார். அவர் சொல்றாரு, நான் போகும்போது அவங்க வேலைக்காரங்களை எல்லாம், ஏப்பா நீங்களை மலை மேலே ஏற போறாரு. அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்களாம் கழுதையை பார்த்துக்கிட்டு கீழே ஏறுங்க, நான் மேலே போய் கர்த்தரை பார்த்து தொழுதுட்டு வர போறேன்னு சொல்றாரு. அப்பதான் முறை பைபிள் ஆராதனைங்கிற வார்த்தை வருது. முறை ஆராதனைன்னு வந்தப்போ மியூசிக் இல்லை, கீபோர்டு இல்லை, கிட்டார் இல்லை, பாட்டெல்லாம் இல்லை. முறை ஆராதனைன்னு பைபிளில் வந்தது ஒரு மனுஷன் ஆண்டவர் சொன்னதை செஞ்சது. நிறைய நேரத்தில் இல்லை, ஆண்டவர் நம்மகிட்ட நிறைய காரியம் சொல்லியிருக்கிறார். There are a lot of things maybe the Lord asked you to do. You have said yes Lord, but have you actually responded? நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்றது எல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. ஆனா உண்மையான ஆராதனை தெரியுமா? ஆராதனை இயேசுவுக்கே பாடுறது ஈஸி. ஆனா அவர் சொன்னதை செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஆராதனை. இன்னைக்கு இந்த பாடலின் வரிகளை நீங்க உணர்ந்து சொல்லணும்னு விரும்புறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாவது பேசி இதுவரைக்கும் நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். But today the real worship and the right thing for you to do will be you surrendering yourself to the Lord and saying, Lord, if you want me to do this, that's exactly what I'm going to do. If you want me to go in this direction, that's the direction that I'm going to follow. That is the real worship that God is expecting from you and I. உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த உண்மையான ஆராதனை என்னன்னா, அவர் சொல்றத செய்யறது தான். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? நீர் சொன்னால், நீர் சொன்னால், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை